அடுத்தது பார்க்கலாம். மறுபடியும் ஒரு கலைச்சொல் கேட்குறாங்க. ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறாங்க. ப்ரிடிக்ஷன் அப்படின்னா நுட்பம் கிடையாது, நுட்பம் கிடையாது, அக்யூரேசி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இதை எடுத்துக்கலாம், இது அடிக்கடி திறக்க வேண்டியிருக்கு. அப்போ ப்ரிடிக்ஷன் அப்படின்னா முன்கணிப்பு என்பது தான் சரி. அடுத்து பாருங்கள், தொடர்ந்து கலைச்சொல். இப்போ இந்த 2025 இந்த 17/8/2025 கேட்ட இந்த எலிஜிபிள் டெஸ்ட்டு நமக்கு ரொம்ப வழிகாட்டுதலாக இருக்கும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் கேள்வி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக 6லேருந்து தொடர்ந்து எடுத்திருக்காங்க. 8, 9, 10 நிறைய விஷயங்கள் எடுத்திருக்காங்க. இதை தாண்டி 11, 12 இருக்கக்கூடிய கலைச்சொற்களை நிறைய எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் எதிர்பார்த்து தொகுத்து நம்மள்ட்ட வகுப்பில் கொடுத்துருக்கோம். உண்மையிலேயே இது நல்லா நம்ம எதிர்பார்த்த ஒரு வினாவாக இருக்குது. இதே போன்று தொடர்ந்து நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தால் எந்த வினாக்களை வேணாலும் நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அடுத்து பாருங்கள், ஃபால்ம் டாப். அது என்ன ஃபால்ம் டாப் அப்படின்னா கையக கணிப்பொறியா, தொடர் இணைப்பு கணிப்பொறியா, மடிக்கணிப்பொறியா, மேசை கணிப்பொறியா? மடிக்கணிப்பொறி அப்படிங்கிறது லேப்டாப் சரியா? லேப்டாப்புக்கு தான் இது வரும். அப்போ தொடர் இணைப்பு கிடையாது, மேசை கணிப்பொறி கிடையாது. விடை கையக கணிப்பொறி. ஃபால்ம் டாப் அப்படின்னா கையக கணிப்பொறி என்பது தான் விடையாக இருக்கும். அடுத்து 33வது கொஷினு. இது உண்மையிலேயே நடப்பு நிகழ்வு, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அதில் கேட்க வேண்டிய கேள்வி இருந்தாலும் நமக்கு தமிழில் இடம்பெறுது அப்படிங்கிறதுக்காண்டி, மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சாதனை பெண் திட்டமா, உயர் கல்வி திட்டமா, பட்டம் பெற்ற பெண் திட்டமா, புதுமை பெண் திட்டமா? அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற திட்டம் யாருடைய பேரில் இருக்குது? மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம்ங்கிற பேரில் இருக்குது. சரி, இந்த புதுமை பெண் திட்டம் எப்போ எலிஜிபிள், எப்போ தகுதி, அவங்களுக்கு என்ன தகுதி அப்படின்னா 6ஆம் வகுப்பிலிருந்து தொடர்ந்து 12 வரையிலும் அவங்க அரசு பள்ளி தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு மட்டும். அதுக்கப்புறம் கல்லூரி போகும்போது மாதம் 1000 ரூபாய் அவங்களுக்கு வழங்கப்படுது. அதுக்கு பேர் தான் புதுமை பெண் திட்டம். இது யாருடைய பேரில் இருக்குதுன்னு கேட்பாங்க. மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேள்வியை கொடுத்து பதில் கேட்கலாம், பதிலை கொடுத்துட்டு கேள்வி கேட்கலாம். அப்படி தான் இது கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பழமொழியின் பொருள் கண்டறிக. உழைப்பின்றி ஊதியம் இல்லை. உவமையை பொருளோடு பொறுத்துக அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த முறை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பழமொழியின் பொருளை கண்டுபிடிங்கிறாங்க. இந்த பழமொழிக்கு தகுந்த பொருள் இதில் ஏதாவது இருக்கா? உழைப்பின்றி ஊதியம் இல்லை. அப்போ உழைக்காதவனுக்கு ஊதியம் தருமா? எப்படி தரும்? அது கண்டிப்பாக சோம்பேறின்னு சொல்லிடும். அப்போ உழைப்பின்றி ஊதியம் இல்லை, மன்னருக்கும் ஊதியம் உண்டு அப்படிங்கிறது இதுக்கும் பொருள் ஒத்தே வரலையே. வெள்ளம் வருமுன் அணை போட வேண்டுமா? இதுக்கும் பொருள் இல்லையே. அப்போ உழைப்பின்றி ஊதியம் இல்லை, உழைக்கிறவரே ஊதியம் பெறுவர் என்ற கருத்தும் உழைப்பின்றி ஊதியம் இல்லை என்ற கருத்தும் ஒத்து வருது. அப்போ ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி பாருங்கள், 35வது கொஷின். மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஏற்கனவே இதே மாடலில் மேலே கேட்டிருக்காங்க. குதிரை கன்றுன்னு இருக்குது, சரியா? இது குதிரை கன்று சரியா? சாவி கோவை சரியா? தென்னங்குறும்பை சரியா? கூரை இடு சரியா? அதாவது மரபு பிழையற்ற தொடர் அப்படின்னா ஏதோ ஒரே ஒரு தொடர் மட்டும்தான் சரியாக இருக்குது. அப்போ 3 தவறாக இருக்குதுன்னு அர்த்தம், அப்படி தானே? அப்போ 3 தவறாக இருக்குன்னா நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தா எது தவறாக இருக்கணும் தெரியணும், எது சரியாக இருக்கணும் தெரியணும். குதிரை கன்று சரியா? குதிரை கன்று தவறு. குதிரை கன்று என்பது தவறு. அப்போ குதிரை குட்டி என்பது தான் சரி. யானை கன்று தான் சொல்லணும், குதிரை கன்றுன்னு சொல்லக்கூடாது, குதிரை குட்டி. சாவி கோவை. சாவி கோவையாக இருக்குதுன்னு சொல்கிறோம், இது சரியா அப்படிங்கிறதுக்கு கடைசியாக வரலாம். கூரை வேய்தல் அப்படின்னு தான் சொல்லணும், கூரை இடுன்னு இருக்குது. தென்னங்குறும்பைன்னு சொல்லலாமா? சொல்லலாம். சாவி கோவைங்கிறத சாவி கொத்துன்னு சொல்லலாம், சரியா? இது புரியுது இல்லையா? குதிரை கன்று கிடையாது, குதிரை குட்டி.
சாவி கோவை கிடையாது, சாவி கொத்து. கூரை இடுறது கிடையாது, கூரை வேய்தல். தென்னங்குறும்பை என்பது சரி. அது மாதிரி அடுத்ததை பாருங்கள். உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. உள்ளங்கை நெல்லிக்கனி. உள்ளங்கை நெல்லிக்கனி இந்த வாக்கியத்துக்கு தகுந்த மாதிரி இந்த 4 ஆப்ஷன் எது ஒத்து போகுதுன்னு பார்க்கணும். உள்ளங்கை நெல்லிக்கனி தடையின்றி மிகுதியாக. உள்ளங்கை நெல்லிக்கனிக்கும் தடையின்றி மிகுதியாவுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை. எளிதில் மனதில் பதிதல். பசுமரத்து ஆணி போல அப்படின்னா அதை எளிதில் மனதில் பதிதல்னு சொல்லலாம். கரைத்த பெருங்காயம் வீணான செயல் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ இது செட் ஆகாது. அப்போ உள்ளங்கை நெல்லிக்கனியும் வெளிப்படைத்தன்மையும் ஒத்துப்போகுது. எப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கனின்னு தான் சொல்கிறாங்க. உள்ளங்கை தேங்காய், உள்ளங்கை வாழைப்பழம், உள்ளங்கை பலாப்பழம் அப்படின்னு யாரும் சொல்கிறோம் இல்லையான்னா, இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி என்பது அந்த நெல்லிக்கனியை உள்ளங்கையில் வச்சு பார்த்தா அதில் உள்ள சின்ன சின்ன நரம்புகள் கூட தெளிவாக நம்ம கண்ணுக்கு தெரியும். அதனால தான் அந்த பழமொழியை உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி எனக்கு அது நல்லா தெரியும், உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி எனக்கு தெரிந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறத தான் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த 36வது வினாவுக்கு விடை சியாக தான் இருக்க முடியும். அடுத்தது போகலாமா? பாருங்கள். 37. தொடருக்கு பொருத்தமான உவமையை எடுத்தெழுதுக. சிறுவயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஸ் என் மனதில் பதிந்தன. சிறுவயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் மலைமுகம் காணா பயிர் போலவா, தாமரை இலை நீர் போலவா, பசுமரத்தாணி போலவா, உள்ளங்கை நெல்லிக்கனி போலவா? உள்ளங்கை நெல்லிக்கனியை விட மாட்டாங்க போல இருக்குது. நெல்லிக்கனி பெரும்பாலான வினாக்களில் வந்துடுது. ஏற்கனவே நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல அப்படின்னா ஒற்றுமையின்மை அப்படின்னு கேட்டாங்க. நெல்லிக்காய் மூட்டை தெரித்து அவுந்து கொட்டிடுதுன்னு வச்சுக்கிறோங்க. அது எல்லாம் ஒரே இடத்துல போய் ஓரமாக கும்பலாக இருக்குமா, ஒற்றுமையானா கிடையாது. அது எங்கே போய் தெரித்து எங்கெங்கே கிடக்குதுன்னே தெரியாது. அதான் ஒற்றுமையின்மை. அதுக்கு கேட்டாங்க. இப்போ இங்கே சிறுவயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் என் மனதில் பதிந்தன. எப்படி பதிந்தன? பசுமரத்து ஆணி போல பதிந்தன. எடுத்துக்கலாமா? அப்போ விடை சி, பசுமரத்து ஆணி போல் பதிந்தன அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள். உவமைகளால் விளக்கப்பெறும் பொருள். கண்ணும் கருத்தும். கண்ணும் கருத்தும்னு நம்ம எப்போ சொல்லுவோம்? கற்பனை செய்கிறதுக்கா, பயனுள்ள செயலுக்கா, கருத்தில் கொள்ளுதலா? ஏன்னா கண்டிப்பாக இதில் 2 ஆப்ஷனை நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். நமக்கு கடைசி வரையிலும் எது போராட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். சரியா? கற்பனை செய்தலுக்கும் கண்ணும் கருத்துக்கும் சம்மந்தம் இல்லை, பயனுள்ள செயலுக்கும் கண்ணும் கருத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ மனதில் நிறுத்துதலா, கருத்தில் கொள்ளுதலா அப்படின்னா கண்ணும் கருத்துமாக மனதில் நிறுத்து அப்படிங்கிறதை விட கண்ணும் கருத்துமாக மனதில் கொள் அப்படிங்கிற மட்டும்தான் விடையாக இருக்க முடியும். 38க்கு சி தான் ஆன்சராக இருக்கும். அடுத்தது பாருங்கள். 39. தமிழில் மொழிபெயர்க்கவும். ஹேபியஸ் கார்பஸ். அதென்ன ஹேபியஸ் கார்பஸ்? இது உண்மையிலேயே இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்திய அரசியலமைப்பில் கேட்க வேண்டிய கேள்வி தமிழில் கேட்டிருக்காங்க. அதில் வலியுறுத்தும் நீதி பேராணைன்னு ஒரு 5 சொல்லுவோம். ஹேபியஸ் கார்பஸ்ஸு, மாண்டமஸு, செட்டியோரரி, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ப்ரொபிகேஷன். அதில் வர்ற ஒரு வினாவை, அதில் வர்ற ஒரு சொல்லுக்குத்தான் இங்கே தமிழாக்கம் கேட்டிருக்காங்க. அதில் பாருங்கள், இங்கே வரல. ஓகே, பாருங்கள். ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா ஆட்கொணர்வு மனு அப்படின்னு பேர். ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறது. ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது ஆட்கொணர்வு மனு, ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு நம்ம இந்திய அரசியலமைப்பில் படிப்போம், வகுப்பில் பார்த்துருக்கோம். திரும்ப வாய்ப்பு இருக்கிறப்ப திரும்ப ரிவிஷன் பார்ப்போம். அடுத்து பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. பாவர்ட்டி. பாவர்ட்டி பாவர்ட்டி அப்படின்னா வறுமை. சரியா? வறுமை. ஹரிபி ஹட்டாவோ அப்படிலாம் படிச்சிருப்போம் நம்ம. வறுமை ஒழிப்பு திட்டம் இந்திரா காந்தி கொண்டு வந்தது அப்படின்லாம் படிச்சிருப்போம். அப்போ பாவர்ட்டி அப்படின்னா வறுமை என்பது தான் பொருள். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். டெலிமெட்ரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டெலிமெட்ரி அப்படின்னா தொலைக்காட்சி பதிவியலா, தொலை அளவியலா, தொலை வரவியலா, தொலைநோக்கு கருவியா அப்படின்னு பார்க்குறோம். டெலிமெட்ரி. நீங்கள்
டெலின்னு எந்த இடத்துல வந்தாலும் தொலைனே வரும். டெலிஃபோன் தொலைபேசி, டெலகிராம் தொலைவரி, டெலிவிஷன் தொலைக்காட்சி. அப்போ எந்த இடத்துல டெலின்னு வந்தாலும் அது தொலைவுன்னு வரணும். அப்போ டெலிமெட்ரி அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கே அப்படின்னா தொலை அளவியல் அப்படிங்கிறது தான் விடை. அப்போ 41க்கு டெலிமெட்ரி அப்படிங்கிறது தொலை அளவியல் அப்படிங்கிற தமிழ் சொல் தான் பொருள். பாருங்கள் எத்தனை கேட்குறாங்கன்னு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. டெம்பஸ்ட் அப்படிங்கிறது பெருங்காற்று. அது மாதிரி தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தியவர். பாருங்கள், 42 கொஸ்டின் பார்த்தோம். 42 வினாவிலையும் நினைவில் வச்சு, அதாவது மனப்பாடம் பண்ணி எழுத வேண்டிய வினா இப்போ தான் வருது. 43வது வினாவாக வருது. நிறையா வாசித்து நிறையா விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு எழுதுகிற மாதிரி. மற்ற எல்லாமே கிராமர் ஆக்டிவிட்டி, இலக்கண பயிற்சி இருந்தால் போதும், நாம் மார்க்கை அள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். எதையுமே மனப்பாடம் பண்ணுவதை விட புரிந்து படிக்கணுங்கிறதுக்கு இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பார்க்கலாமே. நமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தியவர் யாருன்னா டி.கே. சிதம்பரனார். இதுக்கு ஆன்சர் டி.கே. சிதம்பரனார் அப்படிங்கிறதான் இதுக்கு விடை. அடுத்த வினா பாருங்கள். தேம்பாவணி அதாவது டேசாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது. தேம்பாவணி 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது. தேம்பாவணி எழுதியவர் வீரமாமுனிவர். நம்ம பொதுவாகவே ஒரு பட்டியல் வச்சுருப்போம். உமரு, குமரு, வீரு, பிள்ளை, இவங்க எல்லாருமே 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். அது என்ன உமரு, குமரு, வீரு, பிள்ளை அப்படின்னா உமரு புலவர், குமரகுருபரர், வீரமாமுனிவர், பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார், இவங்க எல்லாமே 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்ததும் படித்து நினைவில் வச்சுருக்க வேண்டிய ஒரு வினா. தமிழன்னைக்கு தொண்டாற்றிய ஜியாசிக்லோ போப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இவர் பிறந்த ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. 1820 அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து பாருங்கள். வினாயன் 46. 3 என்ற எண்ணுப்பெயர் திராவிட மொழிகளில் ஒன்றான தெலுங்கில் எவ்வாறு வழங்கப்படுகிறது அப்படின்னா மூடு அப்படின்னு வழங்கப்படுகிறது. மூடு மொழிகள் எல்லாம் தமிழிலிருந்து போனது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தாக்கம் அப்படியே தெரியும். 3 என்பது திராவிட மொழிகளில் ஒன்றான தெலுங்கில் மூடு என்று அழைக்கப்படுகிறது. அப்போ 46வது வினாவுக்கு விடை டி என்பதாகத்தான் இருக்க முடியும். அடுத்து பாருங்கள். சரியாக சீர்பிரிக்கப்பட்ட குறளை கண்டறிக. குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. குறியெதிர்ப்பை நீரது உடைத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு திருக்குறளில் மேலே உள்ள 4 சீர், கீழே உள்ள 3 சீர், மேலே உள்ள 4 சீரை எடுத்துகிட்டு கீழே உள்ள 3 சீரை மட்டும் கொடுத்துட்டு அது எப்படி சீர் சரியாக பிரிச்சிருக்கிற பகுதி எது அப்படின்னு கேட்குறாங்க. திருக்குறளில் கண்டிப்பாக ஒரு 4-5 வினாவுக்கு குறையாமல் இடம்பெறுது. வெறும் 20 அதிகாரங்கள், அதாவது 200 திருக்குறளை படித்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1330 குறளையும் நம்ம படிக்க சொல்லலை, சரிங்களா? அப்போ அதுலேருந்து அந்த வினா வந்திருக்கு. குறியெதிர்ப்பை நீரது உடைத்துனா எதுலேருந்து எடுத்திருக்காங்க, எந்த குறள் அப்படின்னா வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. அதாவது பொருள் இல்லாத ஒருவருக்கு கொடுப்பதே ஈகை. அது அப்படி இல்லாமல் இருக்கிறவருக்கு, ஏற்கனவே இருக்கிறவருக்கு ஒரு பொருளை கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஈகை இல்லை, ஏதோ அவற்றை எதிர்பார்த்து கொடுக்குறோம் அப்படிங்கிற பொருள் தான் அது. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. அப்போ குறியெதிர்ப்பை நீரது உடைத்து எப்படி பிரிக்கணும்? குறியெதிர்ப்பை நீரது உடைத்து, இந்த பாருங்க இருக்கு சீல இருக்கு இல்லையா, குறியெதிர்ப்பை நீரது உடைத்து, இதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்கள். இறுதிச்சீரின் வாய்ப்பாடு கண்டறிக. இழுக்கா இயன்றது அறம். இது இப்போ சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நேர் அந்த அசை பிரிக்கிறோம் இல்லையா, ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், இது தெளிவாக தெரியணும். அப்போ தான் நம்ம
இதை உங்களுக்கு புரிய வைக்க முடியும். இருந்தாலும் இந்த ஓரசை சீர் என்பதெல்லாம் எப்படி வரும்னா, திருக்குறளினுடைய கடைசி அசை இருக்கு இல்லையா, 7வது மேலே 4 சீர் கீழே 3 சீருங்கிறோம். கீழே இருக்கக்கூடிய அந்த கடைசி சீருக்கு ஓரசை சீர். ஓரசை சீர் வந்து அங்கே மட்டும்தான் பொருந்தும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, அறம் என்பது குறில் இணை ஒற்று, குறில் இணை ஒற்று. அப்போ நேர் ஒன்று, நிறை ஒன்று, அடுத்ததில் நேர் நிறை, நிறை நேர், இப்படி 4ஆக பிரிக்கிறோம். நம்ம வகுப்பில் இதை விரிவாக பார்த்தோம். இருந்தாலும் இந்த இடத்துல இது குறில் இணை ஒற்றுன்னு வருது. அப்போ மலர் அப்படிங்கிறத விடையாக வர முடியும். சரிங்களா? இது நம்ம வகுப்பில் என்ன விரிவாக படிப்போம். எல்லா வினாக்களையும் பார்க்கணுங்கிறதுக்காண்டி இந்த ஒலிப்பேலைக்கில் அடக்கணுங்கிறதுக்காண்டி வேகமாக போகிறோம். ஒன்றும் இல்லை, இது திருக்குறளை சொல்லி கடைசி சீருக்கு நமக்கு அதாவது வாய்ப்பாடு கேட்குறாங்க, சீரினுடைய வாய்ப்பாடு கேட்குறாங்க. அவங்க ஓரசை சீரை தான் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓரசை சீரில் எப்போவுமே ஒரே ஒரு அசை வந்து அது நேராக இருந்தால் நாள், ஒரே ஒரு அசை இருந்து அது நிறையாக இருந்தால் மலர், 2 அசை இருந்து முதலில் நேர் வந்தால் காசு, 2 அசை இருந்து முதலில் நிறை வந்தால் அது பிறப்பு. அந்த அடிப்படையில் ஈஸியாக எளிமையாக புரியணும்னா இந்த இடத்துல நிறை வந்திருக்கு, மலர் என்பது தான் விடை. அடுத்து பாருங்கள், விடுபட்ட சீர்கண்டறிக. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா டேஸ் வேண்டார்பாட்டு அன்று, வேண்டார்பாட்டு அன்று. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா டேஸ் வேண்டார்பாட்டு அன்று. பாருங்கள், திருக்குறள் நமக்கு மனனமாக இருக்கா, மனப்படமாக இருக்கா அப்படிங்கிறத நம்மளை சோதிக்கிறாங்க. இந்த இடத்துல விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா டேஸ் வேண்டற்பாற்று அன்று அப்படின்னா மருந்தடினும் அப்படிங்கிறத அந்த இடத்துல வச்சு பார்த்தா பொருள் புரியும். அதாவது விருந்தினர் வந்திருக்காங்க, அவரை வெளியில் விட்டுட்டு நாம் சாப்பிடக்கூடாது. அதாவது இந்த உணவை உண்டால் சாகாத நிலைமை நமக்கு ஏற்படும்னு இருந்தால் கூட, அந்த ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அவரையும் சாப்பிட வச்சுட்டு நாம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த குறளில் சொல்கிறாங்க. அப்போ குறளும் தெரிந்து அந்த பொருளும் தெரியுமானால் இந்த மாதிரி வினாக்களுக்கு எளிமையாக விடையளிச்சிடலாம். அப்போ விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று அப்படின்னு வரணும். கீழ்கண்ட திருக்குறளின் அணி இலக்கணத்தை கண்டறிக. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதனால் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தன் மீது தோண்டுபவர்களையெல்லாம் தாங்கி கொண்டு நிலம் பொறுமையாக இருக்கு இல்லையா, அது மாதிரி தன்னை இழிவாக நடத்துகிறவரை அல்லது தன்னை இழிவாக பேசுகிறவரை நாம் பொறுத்து கொள்ளுதல் தலையாய சிறந்த பண்பு அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. எப்படி ஒரு நிலத்தை தோண்டும் போது பொறுமையாக அந்த நிலம் பொறுமையாக தன்னுடைய பண்பை பாதுகாக்குதோ, அது மாதிரி தம்மை இகழ்பவரையும் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். அதுதான் தலை சிறந்த பண்பாக இருக்க முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அப்போ இதில் என்ன அணி இருக்குன்னா உவமை அணி. ஏன்னா போல, அதுபோல் உவமையை வந்திருக்கு, போல அப்படிங்கிற உவமை உருபு வந்திருக்கு, அதனால் உவமை அணி. ஒருவேளை போல புறைய ஒப்ப உரள மான கடுப்ப அன்ன இன்ன பிற அப்படிங்கிற உவமை உருபு வரலன்னா அது எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா விரிந்தது விரித்தது. இதில் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது, விரிந்ததுன்னா அதுவாக விரிந்தது, விரித்தது அப்படின்னா முயற்சியால் விரித்தது அப்படின்னு வருது. அப்போ இதை நம்ம எப்படி நாளையும் வாசித்து பொறுமையாக பார்த்தோம்னா எது ஒன்று பொருந்தும் அப்படின்னா, மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. மயில் முயற்சி பண்ணி அதுவா தோகையை விரித்தது. மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. அப்போ இதுதான் விடையாக இருக்க முடியும். அடுத்ததை பாருங்கள், ஒற்றுப்பிழையற்ற தொடரை எழுதுக. ஒற்றுப்பிழை அதாவது சந்திப்பிழை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கசதப
இதுக்கு 22 விதிகள் இருக்குது. நம்ம ஒன்றா பொறுமையாக வகுப்பில் பேசியிருக்கோம். அந்த அடிப்படையில் இப்போ இதில் ஒற்றுப்பிழையற்ற தொடர் எது அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் ஒற்றுப்பிழையற்ற தொடராக இருக்குது. இப்போ பாருங்கள், சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்பது நம் கடமை. இது பெரும்பாலும் கொஞ்சம் நல்லா தெளிவாக உச்சரித்தா கூட இதை கண்டுபிடிச்சிட முடியும். சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்பது நமது கடமையாகும். சிற்ப இக்கு, இது ஏன் இக்கு வருது அப்படிங்கிறதுக்கும் விதிமுறைகள் இருக்குது. இது ஏன் இப்பு வருது அப்படிங்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே விதிமுறைகள் நாம் சொல்லியிருக்கோம். இப்போதைக்கு இதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சுக்கிறோங்க. நம்ம வகுப்பில் சந்திப்பிழைகள்னு ஒரு நீண்ட வகுப்பு எடுக்கிறப்ப நாம் இதை விரிவாக பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், அடுத்தும் எழுத்துப்பிழையை திருத்தி எழுதுக. பூவை விட்டு இறங்காதே இறக்கை முளைத்த வண்ணத்து பூச்சியே அப்படிங்கிறாங்க. பூவை விட்டு இறங்காதே இறக்கை முறிந்த வண்ணத்து பூச்சியே. இதில் இறங்காதே அப்படிங்கிறது இந்த ராவா, இறங்கல் அப்படின்னா யாசித்தல், இறங்கி நிற்கிறது. இறங்குதெல்லாம் மேலிருந்து கீழே இறங்குறது. அப்போ இது இறங்கு அதுன்னு சரி. பூவை விட்டு இறங்காதே இறக்கை, சரி, இறக்கை முறிந்த வண்ணத்து பூச்சியே, இது சரி. ஏன்னா இங்கே பாருங்கள், ரன்னகரம் இருக்குது. ஆனால் என்ன வரணும், டன்னகரம் வரும். அப்போ மற்ற வாக்கியங்களை விட இது சரியான எழுத்தில் இருக்குது. அப்போ ஏ தான் விடையாக இருக்க முடியும். அடுத்து பாருங்கள், நிகழ்கால தெரிநிலை பெயரச்ச தொடர். நிகழ்கால தெரிநிலை பெயரச்ச தொடர். முதல்ல 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. இது நிகழ்காலம், இன்னொன்று தெரிநிலை. எல்லாமே நிகழ்காலம்னு சொல்ல வர்றாங்க, அதுலேயும் தெரிநிலை. முதல்ல இது நிகழ்காலம் இருக்கான்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு விடை எளிமையாக போயிடும். எழுதிய கடிதம்னாலே அது இறந்த காலம் வந்துடுது, அதை நம்ம எடுத்துக்கவே வேண்டியதில்லை. படித்து முடித்தான்ங்கிறதும் இறந்த காலம். சிறிய கடிதம்ங்கிறது அதில் எதுவுமே காலத்தை குறிப்பிடலை. அப்போ நிகழ்கால தெரிநிலை பெயரச்ச தொடர்னா படிக்கின்ற பள்ளி, அதுதான் விடை. அடுத்து பாருங்கள், வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை கண்டறிக. அரி என்பது வேர்ச்சொல் வினையால் கூட்டல் அணையும் பெயர். அப்போ அரி என்பது வேர்ச்சொல்லுன்னு தெரியும். அந்த அறிதல் அப்படிங்கிற வேலையை செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு பார்க்கணும் நம்ம. அறிந்த, இது எச்சம், இது பெயரச்சம். அறியும், இது உண்மை, அறியும் அது முற்றுமை. அறிந்து, இது வினையச்சம். அறிந்த பெயரச்சம், அறிந்து வினையச்சம். அறிவார் என்பதுதான் அறிதல் என்ற வினையை செய்யக்கூடிய நபர், அறிவார் அப்படிங்கிறது தான் விடை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், வேர்ச்சொல்லை கொடுத்து வினையாளனையும் பெயர் உருவாக்கல். இப்போ இது வேர்ச்சொல் அகழ்தல் அப்படிங்கிற வேலையை, தொழிலை செய்யக்கூடியவர் இதில் யார் அணைஞ்சிருக்கிறதுன்னு பார்க்கணும் நம்ம. அப்படி பார்த்தோம்னா அகழ்தல் அப்படிங்கிறது தொழில் பெயர். அகழ்தல் என்பது தொழில் பெயர். அகழி இது கிடையாது. வேர்ச்சொல்லிற்கான வினையாளனின் பெயர் அகழ்வேன், அதை விட அகழ்வார் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது. அப்போ 56க்கு விடை அகழ்வார். வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. வேர்ச்சொல்லின் வினைமுற்று. வேர்ச்சொல் வா என்பது வேர்ச்சொல் நமக்கு தெரியும். வருதல் என்ற தொழில் பெயரின் வேர்ச்சொல். ஓகே, வா என்பது வேர்ச்சொல். இதில் வந்த, இது பெயரச்சம், பெயர் எச்சம். வந்து வினையச்சம். சரியா? வருதல் தொழில் பெயர். வந்தனன் இதுதான் வேர்ச்சொல்லின் வினைமுற்று. அதாவது வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்தனன். அடுத்து பாருங்கள், சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. ராமனுடன் டேஸ் பேர் கானகம் சென்றனர். கானகம்னா காடு. எப்படி பேர் கானகம் சென்றனர், எங்கே கானகம் சென்றனர், யார் கானகம் சென்றனர், அதுக்கெல்லாம் விடையாக வராது. இதுக்கு விடை அமையணும் அப்படின்னா எத்தனை பேர் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும்.
ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றின் ஒற்றுமையுள்ள எழுத்துக்களை எவ்வாறு அழைக்க வேண்டும் அப்படின்னா இன எழுத்துக்கள் அப்படின்னு தான் அழைக்கணும். இன எழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கணும். அடுத்து பாருங்கள், அடுத்து அதே இன எழுத்தில் இன்னொரு கொஷின். இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை கண்டறி. சங்கு, பந்தயம், சிறுவன், கடல். இப்போ இதில் பார்க்குறோம் இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள் சிறுவன். இன எழுத்துக்கள்னு பார்த்தா ஞ, ஷா, ந, பா. அப்போ ஆமாம், இது தான் இருக்குது, இது ஒன்று தான் இருக்குது. அப்போ இன எழுத்துக்கள் அப்படிங்கிறது சங்கு, பந்தயம் இதில் வர்றதா. பிழையான சொல்லை கண்டறி. அதனால் பிழையான சொல் கண்டான் அப்படிங்கிறது சரிதானே, சரியான சொல்லு தான். நண்டு என்பதில் எந்த பிழையுமே இல்லை, வண்டு என்பதிலும் எந்த பிழையும் இல்லை. அதென்ன வென்றான். வென்றான்ங்கிறது எப்படி இருக்கணும்? வென்றான் இந்த ரகரம் இருக்கணும், இங்கே தவறாக இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள். இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர். இன்னுயிர் எங்கே இருக்குங்க? இன்னுயிர் இங்கே இருக்குது, சியில் இருக்குது. இதான் விடை. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு, அதானே படிப்பு கூட்டல் அறிவு, பியில் இருக்குது பாருங்கள். பல பொருள் தரும் ஒரு சொல்லை கண்டறி. விளம்பு, மொழி, இயம்பு, கூறு, உரை இப்படின்லாம் இருக்குது. விளம்புதல், மொழிதல், இயம்புதல், கூறுதல், உரைத்தல், அறைதல் அப்படிங்கிறதுலாம் கூட ஒன்று உண்டு. அப்போ இது என்ன? பேசுவதைத்தான் இப்படி நம்ம சொல்கிறோம். விளம்புதல், மொழிதல், இயம்புதல், கூறுதல், உரைத்தல், பேசுதல். அப்போ சி தான் ஆன்சராக இருக்கும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். திருக்குறள் போன்ற அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும். டேஸ் அவை நம் வாழ்வை மேம்படுத்தும். ஏனெனில் நீங்கள் மற்ற எந்த இணைப்பு சொல்லை போட்டு ஓய்வாக இருக்கும்போது பாருங்கள், எந்த இணைப்பு சொல்லும் அது வரக்கூடாது. ஏனெனில், ஏனெனில் தான் வரணும். ஏன்னா இது நிரந்தரமான ஒரு தீர்வு. சரியா? ஏனெனில் அப்படிங்கிறத விடையாக வரணும். அடுத்து பாருங்கள். இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும் பேறு. இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும் பேறு. ஏனெனில் வரக்கூடாது, இருப்பினும் வரக்கூடாது, எனினும் வரக்கூடாது. எனவே அப்படிங்கிறதான் வரும் இந்த இடத்துல. எனவே இயற்கையை போற்றுவோம். ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் எது? அனிலம். இங்கே அனிலம், அனிலம் என்ற சொல்லிற்கு இணையான வேறு சொல் இதில் எது? அனிலம்னா அணிகலம் இல்லை, தூக்கம் இல்லை, மயக்கம் இல்லை. அனிலம்னா காற்று என்பது சரி, காற்று என்பது பொருந்தும். எழுத்து வழக்கு. புண்ணில் மேல் தடவுவது. புண்ணினுடைய மேல் தடவக்கூடிய அதுக்கு பேர் களிம்பு. களிம்பு ஏயில் இருக்குது பாருங்கள். அடுத்து பார்க்குறோம். இரு பொருள் தருக. அதாவது ஒரே சொல்லுக்கு இரு பொருள், மூன்று பொருள், நான்கு பொருள்லாம் கூட இருக்கலாம். அப்படி பார்த்தா இந்த உறக்கம், இந்த ரா அதான் கவனிக்கணும் நம்ம. இந்த ரா போட்டால் தூங்குறதுன்னு வந்துடும். அப்போ இந்த உறக்கம், ரா உறக்கம் அப்படிங்கிறது அறிவையும் வலிமையையும் குறிக்கும். அப்போ விடை ஏ. அடுத்து பாருங்கள். பொருந்தா சொல்லை கண்டறி. அப்போ மூன்று சொற்கள் ஏதோ ஒரு தொடர்பில் பொருந்தியும் ஒரு சொல் மட்டும் வேறுபட்டும் இருக்கும், அதான் பொருந்தா சொல். இப்போ பார்க்குறோம். சிறுவணிகம், பெருவணிகம், விளையாட்டு, ஏற்றுமதி. சிறுவணிகம் என்னாச்சு? இங்கே பாருங்கள். சிறு வணிகம், பெருவணிகம், வணிகத்தோடு தொடர்புடையது ஏற்றுமதி, ஏற்றுமதி இறக்குமதி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ சிறு வணிகம், பெருவணிகம், ஏற்றுமதி இதெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இதில் சம்பந்தம் இல்லாத ஒன்று எது அப்படின்னா விளையாட்டு, அதான் பொருந்தா சொல். இதையும் பார்த்துடலாம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை எல்லாமே இளமை பெயர்களாகவே இருக்குது. அப்போ அதுலேயும் மணி வகையா, குலை வகையா, பிஞ்சு வகையா, இளம் பயிர் வகையா அப்படின்னா இளம் பயிர் வகை தான். சரியா? நான் தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவோம். பிள்ளைனா நீங்கள் அந்த பிள்ளை தென்னம்பிள்ளையை தான் நினச்சிக்கணும். தென்னம்பிள்ளை.
சரியா? நாற்று, நெல்லுக்கு நாற்று, மாங்கன்று, குருத்து, தென்னங்குருத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எல்லாமே இளம் பயிர் வகையை தான் இங்கே குறிக்குது. அடுத்து பார்க்கலாம்.